ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மண்சட்டி விச் மீன்ஸ் மட் பாட். இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிறது பிளாக் இட்லி. இதை வந்துட்டு நம்ம செசமி சீட்ஸ் அண்ட் ரவா வச்சு செய்ய போகிறோம். இது ஒரு ஸ்வீட்டான ரெசிபி. இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை ஈவினிங் ஸ்நாக் எப்படி சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இட்லி பேட்டர் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு ரவை நம்ம ஜாரில் சேர்த்துக்கணும். அது கூடவே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பிளாக் செசமி சீட்ஸ். இது வந்துட்டு நான் ஆல்ரெடி ட்ரை ரோஸ்ட் ஒரு நிமிஷம் நான் வந்துட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். செசமி சீட்ஸ் வந்துட்டு நீங்கள் ரோஸ்ட் பண்ணாமல் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கசப்பாக இருக்கும். ஸோ எப்பயுமே லோ ஹீட்டில் ஒரு 1 மினிட் ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை, 2 ஏலக்காய். இது வந்துட்டு நம்ம இப்போ பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரவா செசமி சீட்ஸ் எல்லாம் சேர்த்து பவுடர் மாதிரி அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு பவுடரான போதும். இது வந்துட்டு நம்ம இப்போது மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மிக்சிங் பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறமா அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் மில்க் பவுடர் ஆட் பண்ணுறேன். மில்க் பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் ரிச்சாக அண்ட் க்ரீமியாக இருக்கும். அது கூடவே பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்திங்கன்னா ஸ்வீட் வந்துட்டு நல்லா எடுத்து கொடுக்கும். கொஞ்சமாக குக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எப்பயுமே லிக்விட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேட்டர் மிக்ஸ் பண்ணக்குள்ளே கரெக்டாக வரும். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பேட்டர் வந்துட்டு திக்காக தான் இருக்கணும். ரொம்ப தனித்தனியாக இருந்தால் இட்லி வந்துட்டு நல்லா வராது. உங்களுக்கு இது கேக் மாதிரி இன்கேஸ் வேணும், இட்லி மாதிரி வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏலக்காய்க்கு பதில் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கேக் ஃபீல் இருக்கும். அண்ட் செசமி சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறதால ஏர்தி ஃப்ளேவர் இருக்கும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது இப்போ நம்ம கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பேட்டர் வந்துட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். நான் வந்துட்டு செசமி சீட்ஸ் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். அதால் கலர் கம்மியாக வந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் பிளாக்காக வேணும்னா நீங்கள் செசமி சீட்ஸ் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அதால் தான் நான் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு இந்த மாவை ஒரு 5 நிமிஷம் அப்படியே செட் ஆக விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம இதை இட்லி பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். மாவு வந்துட்டு 5 மினிட்ஸ் நல்லா செட் ஆகிடுச்சு. நான் இப்போ இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன். அதுக்கு நம்ம கொஞ்சமாக நெய் தேய்ச்சிக்கலாம். கீ தேய்ச்சிங்கன்னா ஒட்டாமல் வரும். அண்ட் இட்லியோட ஃப்ளேவர் கூட ரொம்ப நல்லா இருக்கும். கீ தேய்ச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம பேட்டர் வந்துட்டு இட்லி பாத்திரத்தில் சேர்த்துடலாம். அதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம மூடி போட்டுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். 10 மினிட்ஸ் கழித்து ஒரு வாட்டி வெந்துருச்சான்னு செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா இன்னொரு 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி வந்துட்டு ஒரு 12 to 15 மினிட்ஸாக நல்லா வெந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இட்லி வந்துட்டு நல்ல சாஃப்டாக வந்திருக்கு. மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராக் ஆகிருக்கு. இந்த மாதிரி வந்துச்சுன்னா உள்ளே வந்துட்டு நல்ல சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக இருக்கும். இதை வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டுட்டு நம்ம இட்லி பாத்திரத்துலேருந்து எடுத்துடலாம். 2 மினிட்ஸ் ஆறினதுக்கப்புறமா இட்லி மோல்ட்லேருந்து நான் வெளியில் எடுத்துட்டேன். இப்போ இது மேலே வந்துட்டு நம்ம கொஞ்சமாக கண்டென்ஸ்ட் மில்க் இல்லை மில்க் மேட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு இப்படி ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஸ்வீட் கொடுக்கும் அண்ட் டேஸ்ட் கூட சாப்பிடக்குள்ள ரொம்ப நல்லா இருக்கும். கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துட்டு நான் அது கூடவே கொஞ்சம் மேலே எடிபிள் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்துட்டு நான் சேர்க்குறேன். இது கூட நான் எடிபிள் சீட்ஸ் கூட ஆட் பண்ணுறேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக சாஃப்டாக ஹெல்த்தியான பிளாக் இட்லி ரெடி ஆயிடுச்சு. இது செய்கிறது வந்துட்டு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தி கூட. இது வந்துட்டு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் ஈவினிங் ஸ்நாக் எப்படி சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.